வெல்கம் டு ஸ்டோரி டைம். இன்றைய கதை மரவீடு. ஒரு அழகான கிராமத்தின் அமைதியான மூலையில் மலைகள் மற்றும் ஒரு சிறிய ஓடைக்கு இடையில் ஒரு பெரிய பழைய ஓக் மரம் நின்றது. இந்த மரம் மற்ற மரங்களைப் போலல்லாமல் இருந்தது. ஏனென்றால் அது நீண்ட காலமாக அறியப்பட்ட ஒரு ரகசியத்தை கொண்டிருந்தது. இது ஒரு மாய மரவீடு. அதன் பார்வையாளர்களை அற்புதமான இடங்களுக்கு அழைத்துச் செல்ல முடியும். ஒரு சன்னி காலையில் விடியலின் முதல் கதிர்கள் வானத்தை தங்க நிழல்களில் வரைந்த போது லில்லி என்ற இளம் பெண் மாய மரத்தை கண்டுபிடித்தார். ஆர்வத்தால் நிறைந்த இதயத்துடன் லில்லி மரத்தை நோக்கி நடந்தாள். மரத்தாலானது அவளை அழைப்பது போல் ஒரு மென்மையான இழுவை உணர்ந்தாள். அவள் உள்ளே நுழைந்ததும் அவளை சுற்றியுள்ள உலகம் மாறி மாறி சுழல்வது போல் தோன்றியது. வண்ணங்கள் இறுதியாக குடியேறிய போது லில்லி ஒரு பசுமையான வெப்பமண்டல காட்டின் விளிம்பில் நிற்பதைக் கண்டார். வண்ணமயமான இறகுகள் கொண்ட பிரகாசமான பறவைகள் அவளுக்கு மேலே பறந்தன. பூக்கும் மலர்களின் இனிமையான வாசனையால் காற்று நிரம்பியது. லில்லியின் கண்கள் வியப்பில் விரிந்தன. அந்த மாய மர வீடுதான் கனவில் மட்டுமே நினைத்த இடத்துக்கு அழைத்துச் சென்றது. மகிழ்ச்சியான சிரிப்புடன் அவள் காட்டை ஆராயத் தொடங்கினாள். அவளுடைய உணர்வுகள் புதிய காட்சிகள் மற்றும் ஒலிகளுடன் உயிருடன் இருந்தன. அவள் காட்டில் ஆழமாக நடந்தபோது லில்லி புதர்களில் ஒரு மென்மையான சலசலப்பை கேட்டது. இலைகளை எட்டி பார்த்தபோது ஒரு சிறிய வண்ணமயமான உயிரின மரத்தில் ஏற சிரமப்படுவதைக் கண்டாள். அது ஒரு குட்டி குரங்கு. அதற்கு உதவி தேவை என்று தோன்றியது. இருமுறை யோசிக்காமல் லில்லி மரத்தின் அருகே சென்று கையை நீட்டினார். குட்டி குரங்கு லில்லியின் விரலை கவனமாக பிடிக்கும் முன் சிறிது நேரம் தயங்கியது. ஒரு மென்மையான இழுப்புடன் லில்லி குரங்கு தோளில் ஏற உதவியது. நீங்கள் இப்போது பாதுகாப்பாக இருக்கிறீர்கள், லில்லி கிசுகிசுத்தார். அவளுடைய குரல் மென்மையாக இருந்தது. குட்டி குரங்கு மகிழ்ச்சியுடன் அரட்டை அடித்தது. அதன் சிறிய கைகள் லில்லியின் கன்னத்தை அவளுக்கு நன்றி சொல்வது போல் தட்டியது. குரங்கை தனது தோழியாக கொண்டு லில்லி காடு வழியாக தனது பயணத்தை தொடர்ந்தார். அவளுடைய இதயம் ஒரு புதிய தொடர்பு உணர்வால் நிறைந்தது. சூரியன் மறையத் தொடங்கியதும் காட்டில் ஒரு சூடான பிரகாசத்தை வீசியது. லில்லி மற்றும் குரங்கு ஒரு அழகான நீர்வீழ்ச்சியை கண்டது. நீர் ஒரு இனிமையான ஒலியுடன் பாறைகளின் கீழே பாய்ந்தது மற்றும் மூடுபனியில் வானவில் நடனமாடியது. லில்லி நீர்வீழ்ச்சியின் அழகை ரசித்தபடி ஒரு புத்திசாலித்தனமான வயதான ஆமை தண்ணீரிலிருந்து வெளியே வந்தது. அவரது ஷெல் விரிவான வடிவமைப்புகளை கொண்டிருந்தது. மேலும் அவரது கண்கள் பண்டைய ஞானத்தின் தீப்பொறியை கொண்டிருந்தன. காட்டுக்கு வருக இளம் பயணி என்று ஆமை வரவேற்றது. உனக்கு ஒரு கனிவான இதயம் இருக்கிறது. அதனால்தான் மந்திர மர வீடு உங்களை இங்கு அழைத்து வந்தது. லில்லி சிரித்தாள். சாகசத்திற்காகவும் தான் கண்டுபிடித்த நண்பர்களுக்காகவும் மிகவும் நன்றியுள்ளவனாக உணர்ந்தாள். ஆமை காட்டின் மந்திரம் மற்றும் அனைத்து உயிரினங்களும் எவ்வாறு இணைக்கப்பட்டுள்ளன என்பதை பற்றிய கதைகளை பகிர்ந்து கொண்டது. நீங்கள் பார்க்கிறீர்கள் இளைஞனே, ஆமை விளக்கியது, நாம் அனைவரும் வாழ்க்கையின் ஒரு பெரிய படத்தின் பகுதியாக இருக்கிறோம். உங்கள் கருணையும் அக்கறையும் எங்களை ஒன்றிணைக்கும் அலைகளை உருவாக்குகின்றன. ஆமையின் இதயத்தில் உள்ள வார்த்தைகளால் லில்லி தனது பயணம் ஒரு சாகசத்தை விட அதிகம் என்பதை அறிந்தாள். இது இணைப்பின் சக்தி மற்றும் கருணையின் மந்திரத்தின் பாடமாக இருந்தது. இரவு வானம் நட்சத்திரங்களால் நிரம்பிய போது லில்லி ஒரு மென்மையான இழுப்பை உணர்ந்தாள். வீடு திரும்புவதற்கான நேரம் இது என்று சமிக்கை செய்தாள். நீர்வீழ்ச்சியை கடைசியாக பார்த்துவிட்டு தன் புதிய நண்பர்களிடம் மனப்பூர்வமாக விடை பெற்றுக் கொண்டு மீண்டும் மாய மரத்தடிக்குள் நுழைந்தாள். தனது கிராமத்திற்கு திரும்பி பெரிய பழைய கருவேல மரத்தை பார்த்த லில்லியின் கண்கள் ஆச்சரியத்தில் மின்னியது. மாய மர வீடு முடிவில்லாத சாகசங்களை நடத்துகிறது என்பதை அவள் அறிந்திருந்தாள்.
ஆனால் உண்மையான மந்திரம் அவள் கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் அவள் உருவாக்கிய தொடர்புகளில் உள்ளது என்பதையும் அவள் அறிந்தாள். லில்லி உறக்கத்தில் மூழ்கிய போது அவள் காட்டின் ஞானத்தை தன்னுடன் சுமந்தாள். ஒவ்வொரு கருணை செயலும் அனைத்து உயிரினங்களையும் இணைக்கும் அலைகளை உருவாக்குகிறது, மேலும் உலகின் மந்திரம் திறந்த இதயம் கொண்டவர்களால் கண்டுபிடிக்க எப்போதும் காத்திருக்கிறது. Thanks for watching more videos. Subscribe my channel.